என்னோட லாஸ்ட் சண்டே நல்ல ப்ரொடக்டிவாக இருந்தது. அதுவும் இல்லாமல் அங்கே நிறைய ஸ்டால்ஸ் இருந்ததுங்க. பசிச்சுது, சரி அங்கேயே வாங்கலாமே அப்படின்னு சொல்லி ப்ரௌனி வாங்கி ட்ரை பண்ணோம். உண்மையை சொல்லணுன்னா கொஞ்சம் ஹார்டாக தான் இருந்துச்சுங்க. சரி வாங்கிட்டோமே, வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரே காரணத்துக்காக கஷ்டப்பட்டு சாப்பிட்டுட்டு இருந்தோங்க. அதுக்கப்புறம் ஸ்டாலில் யாரெல்லாம் என்னெல்லாம் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்க போனோம். இது நிஜமாவே ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ் தாங்க. ஹோல் டே அங்கே தான் இருந்தோம். அங்கே அப்பார்ட்மெண்ட்டில் ஸ்டால் போட்டிருந்ததுலேயே முக்கால்வாசி பேர் வந்து லேடிஸ் தான் வந்து ஸ்டால் போட்டிருக்காங்க. அவங்க சின்ன பிஸ்னஸை கூட எவ்வளோ ப்ராப்பராக மார்க்கெட்டிங் பண்ணுறாங்க, லைக் ப்ரொமோட் பண்ணுறாங்க. எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது, ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்தது. ஒரு சின்ன பிஸ்னஸை இவ்வளோ தூரம் எடுத்துகிட்டு வராங்க. என் மைண்டில் எப்பவுமே ஒரு ஆக்டிவ் இன்கம் வந்துட்டே இருந்தாலும் ஒரு பேசிவ் இன்கம் வேணும் அப்படின்னு ஒரு நிஜமாவே ஒரு கிளாரிட்டி இருக்கும். ஏன் அப்படின்னா நம்ம ஒரு ஸ்டெப் நெக்ஸ்ட் ஃபர்தராக பண்ணுறோம் அப்படின்னா அட்லீஸ்ட் வி ஹாவ் அ பேசிவ் இன்கம் டு கோ ஹெட். ரொம்ப பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டோட தான் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் இல்லை அப்படின்னு அங்கே போனாலே உங்களுக்கு தெரிய வரும். ஏன்னா சின்ன சின்ன ப்ராடக்ட் தான் வச்சுருப்பாங்க, பட் அவ்வளோ சூப்பராக சேல் பண்ணுவாங்க. ஈவன் க்ராச்செட் வச்சு ரொம்ப அழகழகான திங்ஸ்லாம் வந்து சேல் பண்ணிட்டு இருந்தாங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி நான் அது எதுவுமே வீடியோ எடுக்கலைங்க. அன்றைக்கி தான் நாங்களும் ஃபர்ஸ்ட் டைமாக ஸ்டால் போட்டிருந்தோம். ஸோ நாங்கள் எங்கள் ஸ்டாலே கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இருந்தோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.